நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் இந்த வருடம் வரக்கூடிய அட்சய திருதியை அன்னைக்கு நம்மளுடைய இல்லத்தில் மிகவும் எளிமையான முறையில் எப்படி இறை வழிபாடு செய்யணும், நாம் நம்மளுடைய இல்லத்தில் என்னென்ன பொருட்களை வாங்கிட்டு வந்து வைக்கலாம், திதி எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் நிறைவடைகின்றது, அட்சய திருதியை அன்னைக்கு நாம் வாங்கிட்டு வந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய உகந்த நல்ல நேரம் என்ன, மிகவும் முக்கியமாக அட்சய திருதியை நாளில் என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பது பற்றின முழுமையான தகவல்களை நீங்கள் நம்மளுடைய சேனலில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து மக்களால் ரொம்ப ஆர்வத்தோடு கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று இந்த அட்சய திருதியை. அக்ஷய என்றால் என்றும் நிலைத்திருப்பதுன்னு பொருளுங்க. இந்த மங்களகரமான நாளில் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களையும் பிற விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவது நம்முடைய வழக்கம். அக்ஷய திருதியை அன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை மட்டும்தான் வாங்கணுமானா கட்டாயமாக இல்லைங்க. எளிமையான முறையில் நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் அன்றைய தினம் உங்களுடைய இல்லத்தில் வாங்கிட்டு வந்து வைத்தீங்கன்னா செல்வ செழிப்பு மேலோங்கும். இந்த நன்னாளில் அதிகாலையிலே எழுந்து புனித நீரில் நீராடுறது சிறப்பு. அப்படி நீங்கள் நீராடும்போது கங்கா ஜலம் இருந்ததுன்னா அதை சில துளிகள் சேர்த்துட்டு நீராடலாம். கங்கா ஜலம் இல்லாதவர்கள் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் உப்பை சேர்த்து நீராடுவது சிறப்பு. நீராடுவதற்கு முன்பு கங்காதேவியை மனசில் நிறுத்தி, கங்காதேவியே நீங்கள் நான் குளிக்கக்கூடிய இந்த நீரில் இறங்கி புனித நீருக்கான பலனை எனக்கு தரணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் நீராடணும். உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய புதிய ஆடைகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி வைத்து கொள்ளலாம். சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுக்க உகந்த நாள்னு சொல்லலாம். அமைதியான இடத்துல அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்கிறதுக்கும் இந்த நாள் உகந்த நாள். வழிபடுறதுக்காக நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இடம் அல்லது பூஜை அறையில் நீங்கள் சிறிதளவு கங்கா ஜலத்தை அன்றைய தினம் தெளிப்பது சிறப்பு. உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுவாமி படங்களையும் நல்லா தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து வைத்துக்கோங்க. சுவாமி படத்தினுடைய 2 பக்கங்களிலும் அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கை ஏற்றி வைங்க. இந்த தீபம் நெய் தீபமாக இருக்கிறது சிறப்பு. அக்ஷய திருதியை அன்னைக்கு மிகவும் முக்கியமாக கலசம் அமைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. இந்த கலசத்தை எப்படி தயார் செய்யணும், கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. செம்பு அல்லது பித்தளை சொம்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த சொம்பில் சிறிதளவு தண்ணீரை நிரப்பி அதில் குங்குமம் மற்றும் மஞ்சளை சேர்த்துட்டு கலசத்தில் சில நாணயங்களையும் சேர்த்துருங்க. 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயங்களை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 5, 7, 9 என்கின்ற எண்ணிக்கையில் நீங்கள் இந்த கலசத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளலாம். வாசனை பொருட்கள் ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா இதில் ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் கலசத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதன் பிறகு கலசத்துக்கு மேலே ஒரு தேங்காயை எடுத்து, தேங்காய்க்கு குமுடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காயினுடைய முகப்புறம் அதாவது முன்புறத்தில் மஞ்சள் நல்லா தடவிட்டு குங்குமம் வைத்து அந்த தேங்காயை கலசத்துக்கு மேலே அதாவது மாங்கொத்துகளுக்கு மேலே நிறுத்தணும். இந்த மாங்கொத்துகள் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணுங்க. மாங்கொத்துகளினுடைய அந்த இலைகள் கீழ் நோக்கி பார்த்த மாதிரி வச்சிடாதீங்க. மேல் நோக்கி இருக்கிற மாதிரி மாங்கொத்தினுடைய இலைகளை வைத்து அதன் மேலே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய தேங்காயை வைத்து கொள்ளலாம். இப்போ கலசம் தயாராகிடுச்சு. கலசத்துக்கு கீழே அதாவது சொம்பில் உங்களால் முடிந்தால் ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைய முடிஞ்சவங்க ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு தட்டில் குங்குமம், சிறிதளவு அரிசி, மஞ்சள் கலந்த அந்த அக்ஷதம், பூக்கள் இது எல்லாவற்றையுமே வச்சுக்கோங்க. முதல்ல அம்பிகையை மனசில் நிறுத்தி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதில் நிறுத்தி குங்கும அர்ச்சனை, அக்ஷத அர்ச்சனை, பூக்களால் அர்ச்சனைன்னு இந்த 3 அர்ச்சனைகளையுமே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து கொண்டே நீங்கள் செய்யணும். இப்படி செய்வதன் மூலயமா சுபிக்ஷம் உண்டாகும். அர்ச்சனையெல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரு ஆரத்தி எடுக்கணுங்க. ஆரத்தி எடுத்து அதன் பிறகு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். நீங்கள் பூஜையில் வைத்திருக்கக்கூடிய கலசத்தை அன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த கலசத்தை மறுநாள் தான் நீங்கள் எடுக்கணும். கலசத்தில் இருக்கக்கூடிய வாசனை பொருட்களை நீங்கள் நெய்வேத்தியம் செய்யும்போது பயன்படுத்தி கொள்ளலாம். கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் மாங்கொத்துகளை நீங்கள் செடிகளில் போடலாம். கலசத்துக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய தேங்காயை கொண்டு நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்யும்போது பயன்படுத்திக்கலாங்க.
ஆனால் காரமான உணவுகள் செய்வதற்கு பயன்படுத்தாதீங்க. இந்த வருடம் அட்சய திருதியானது குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10/5/2024 அன்று கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் உங்களுடைய இல்லத்தில் வழிபாடு செய்ய உகந்த நல்ல நேரம் மற்றும் திதி தொடங்கும் மற்றும் நிறைவடையும் நேரம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கோங்க. மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியை திதியானது காலையில் 4:17 மணிக்கு தொடங்கி மே மாதம் 11ஆம் தேதி அதிகாலை 2:50 மணிக்கு நிறைவடையுதுங்க. பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம், பூஜை முகூர்த்த நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக விடியற் காலையில் 5:48 மணிக்கு தொடங்கி மதியம் 12:23 வரைக்கும் செய்யலாங்க. சரியாக 6 மணி நேரம் 35 நிமிடங்கள் இந்த நேரம் இருக்கின்றது. இந்த கால நேரத்துக்குள்ளே நீங்கள் அக்ஷய திருதிக்கான பூஜைகளை செய்யலாம். அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வெள்ளியை தவிர்த்து வேறு என்னென்ன எளிமையான பொருட்களை வாங்கிட்டு வந்து வைக்கலான்னா கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் இது போன்ற மங்களகரமான பொருட்களை நீங்கள் பூஜை செய்யக்கூடிய பூஜை அறையில் வாங்கிட்டு வந்து வைப்பது செல்வ செழிப்பை தரும். இந்த நாளில் நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், புதிய வியாபாரத்தை தொடங்கலாம், வீடு இல்லைனா நிலம் வாங்குறது போன்ற மங்களகரமான செயல்களை செய்யலாம். சிறப்பான விஷயமாக கருதப்படுது. இந்த ஆண்டு அக்ஷய திருதிய நாளில் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடன் வாங்காமல் இருக்கணும். மிக முக்கியமாக இந்த நன்னாளில் நீங்கள் யார்கிட்டையும் எந்த பொருளையும் கடன் வாங்க வேண்டாம். இந்த நாளின் மற்றொரு சிறப்பு என்னன்னா, அக்ஷய திருதியை நாளில் பணத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதியான குபேர கடவுள் சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவர்களினுடைய ஆசீர்வாதத்தால் அலகாபுரி என்ற புதிய ராஜ்யத்தை பெற்றதா கதைகளில் சொல்லப்படுதுங்க. ஆகையால் இந்த நாளில் குபேர பகவானை வழிபாடு செய்து தங்க ஆபரணங்கள், நிலம் போன்ற சொத்துக்களையும் வாங்குவது செல்வ செழிப்பை தரும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. உங்களால் இயன்ற எளிமையான பொருட்களை கூட உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் வாங்கி வைத்து நாம் காட்டியிருக்கும் முறையில் பூஜைகளை செய்யலாம். இந்த கலசம் அமைத்து பூஜை செய்யும் முறை மிகவும் முக்கியமான ஒன்று. தவறாமல் உங்களுடைய இல்லத்தில் கலசம் அமைத்து பூஜை செய்யுங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியான தகவல்கள் கொடுத்துருக்கேன். முடிந்தால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்ய உகந்த சரியான முகூர்த்த நேரம் என்ன, கலசம் அமைத்து எப்படி முறையாக வழிபாடு செய்வது என்பதற்கான செய்முறை விளக்கத்தையும் நாம் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நன்னாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.